கழுகு. கழுகுன்றது காக்காவை தேடாதீங்க. நான் அந்த கதைக்கெல்லாம் வரல. கழுகுன்ற சினிமாவுக்கு வந்தேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து பஞ்சு அருணாச்சலம் கிரேட். இவங்க 2 பேருமே இணைஞ்சாலே கண்டிப்பா சக்சஸ்ன்ற ஒரு ஃபார்முலா சென்டிமெண்ட் இருக்கு. அதை இந்த படத்துல நிரூபிச்ச படம். முக்கியமா சாங்ஸ். இந்த படத்துல எல்லா பாட்டுமே அவர் தான் எழுதியிருக்காரு. எல்லா பாட்டும் இட்டு. முக்கியமா காதல் என்னும் கோவில் ஒரு பாட்டு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ எஃப்எம் கேட்கும் போது 102.3 விருத்த பாரதி இப்போ எஃப்எம் கிராண்டா பண்றாங்க. அதுல நைட்டு 12 மணிக்கு மேல நான் ஸ்டாப்பா சாங்ஸ் போயிட்டே இருக்கும். இதுல இந்த பாட்டு இப்ப வருது. அந்த நேரத்துக்கு கேட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சூப்பர் சாங்கு. சூலமங்கலம் முரளி அவர்கள் பாடின பாட்டு இது. அவ்வளவு நல்லா இருக்கும் பாட்டு. எப்ப கேட்டாலும் பிடிக்கும். அதுக்கப்புறம் இசைஞானி இளையராஜா அவர்கள் பொன்னோவியம் அது அம்மிங் கொடுத்து பாடுவாரு. நான் அதை பாடி தெரியும் அந்த மிஸ்டேக். அதனால அவர் குரலை கேளுங்க. அவ்வளவு சூப்பரான பாட்டு பொன்னோவியம் பாட்டு. ரஜினி சாருக்கு பாடின முதல் பாட்டுன்னு ஒரு தகவல் இதுல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த விதத்துல ரொம்ப சந்தோஷம். ஒரு பஸ் டிராவல் ஆரம்பிக்கிற பாட்டு அது. அவ்வளவு இனிமையா இருக்கும், கவிதையா இருக்கும். என்னைக்குமே ரசிக்கிற மாதிரி விஷயங்கள்ல இந்த பாட்டு ஒண்ணு கேட்டுட்டா மறுபடியும் கேட்கற மாதிரி இருக்கும். இதுதான் முதல்ல பாடல்கள் பத்தி ஆச்சா. எல்லா பாட்டும் அவர் எழுதினாரு. சூப்பர் போயிட்டு தேடும் தெய்வம் நேரில் வந்தது மலேசியா வாசன் குரல்ல சூப்பர் சாங். ரஜினி சார் ஸ்டைல் அந்த டான்ஸ் முக்கியமான கட்டத்துல வர்ற பாட்டு அதுவும் இட்டு. இப்ப கதைக்கு வருவோம். வழக்கமா கதாநாயகன் கதாநாயகி ரஜினி சார் மோதல்ல தான் அவங்க காதல் ஆரம்பிக்கும். ஏடாகுறமான இடத்துல தான் பாப்பாரு. சாரி சொல்லுவாரு, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியே பேசி பேசி சமாதானம் ஆயிட்டு சமரசனம் ஆயிட்டு இவரு ஸ்டைலுக்கு அவங்க அழகுக்கு எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிட்டு லவ் ஸ்டார்ட் ஆயிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு எந்த ஒரு சிக்கல் இல்லாம தங்கள் திருமணத்தை ஆரம்பிச்சு ஹனிமூனுக்கு கிளம்புவாங்க. அப்பதான் அவருடைய அண்ணன் கேரக்டர் ஒரு பஸ்ஸை பிரசன்ட் பண்ணுவாரு. அப்ப இது வந்து ரொம்ப புதுசு. சக்கரத்துல இந்த பஸ் எல்லாம் டிராவல் பண்ணி கொண்டு போனாங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா நான் இப்ப அவ்வளவா பாக்கல, கிராமத்துல தான் இருந்தேன். முன்னெல்லாம் ஒரு படம் ஹிட் ஆன பிறகு ரீரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப பண்றாங்க மறுபடியும். இப்ப வருது பாருங்க தியேட்டர்ல வாரணம் ஆயிரம் நிறைய உதாரணமா அந்த படம் முதற்கொண்டு எல்லா படங்களும் ரிலீஸ் ஆயிட்டு சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. ஆலவந்தான் இதெல்லாம் அந்த மாதிரி. அப்போ இந்த படம் வந்து திடீர்னு ஒரு ரிலீஸ் ஆச்சு. மினிமம் 10 நாள் 5 நாள் அப்படி போடுற மாதிரி 20 நாள் போச்சு. அப்பதான் நான் அந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்தேன். ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா கிரைம் அந்த மாதிரி இசைஞானி மியூசிக்கோட அந்த விஷயங்கள் இப்போ நடக்கிற கிரைம் எல்லாம் சூப்பரா இருக்கும். கொஞ்சம் பயந்தேன். அப்புறம் சினிமான்ற விஷயத்துக்கு உள்ள வாங்கி ஓகே சினிமா தானே அப்படின்ற மாதிரி நம்மளே சரி பண்ணிக்கிற விஷயம் அதுவும் இந்த படத்துல இருக்கு. அப்படி இவங்க கிளம்பும் பொழுது ஒரு காட்டு பக்கம் வந்துட்டு அங்க நடக்கிற விஷயங்கள், மூட நம்பிக்கை, நரபலி, அதுக்குள்ள நடக்கிற கிரைம் என்ன ஹீரோன்னா கண்டுபிடிச்சுதான் ஆகணும். இவர் கண்டுபிடிக்க இறங்குவாரு. அப்போ அங்க கிடக்கிற வசந்தின்ற கேரக்டர் முக்கியமா அவங்கதான் மெயினா அங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை தேடி போகும்போது சூப்பரா எல்லாம் பிளே பண்ணுவாங்க. வசந்தியா யாருமே இங்க இல்லையே அப்படிதான் ஒரு கேம் ஆடுவாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்பதான் சூப்பரா நம்ம சார் அவர்கள் லெஜண்ட் ஆசான் அவர் வருவாரு. பத்திரிக்கையாளரே வருவாரு. அப்பவே சூப்பரா ஒரு கவுண்ட் கொடுப்பாரு. அதை கவனிச்சு பார்த்தா தெரியும் டயலாக்ல. இந்த டீம் அப்பவே இணைஞ்சது பாருங்க. பல வருஷம் குரு சிஷன் இணைஞ்சாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அதுக்கு முன்னே இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்க. சூப்பரா பண்ணிருப்பாரு அவரும். அவர் தன்னுடைய கேரக்டரை கண்டுபிடிக்கிற லெவல்ல வந்து மறுபடியும் ஒரு ஆக்ஷன் வரும். இன்னொரு ஃப்ரெண்டு முக்கியமா ரஜி சார் நடிச்சிருப்பாரு. ஹிப்னாட்டிசம் சொல்றோம்ல, நம்ம கண்ணை பார்த்தே பயங்கர விஷயம், அது இந்த படத்துல பயன்படுத்துறாங்க. அதுவும் ஹிட் இந்த படத்துல. இப்படி எல்லாமே சேர்ந்து அமைஞ்ச படம் கழுகு. சூப்பர் ஹிட் சாங்ஸ். இன்னைக்கு பார்த்தாலும் சரி என்னைக்கு பார்த்தாலும் சரி நம்ம மனசுல உயர பறந்து கொண்டே இருக்கும். கழுகு படத்துல முக்கியமா வில்லன் சங்கிலி முருகன் அவர்கள். அவருடைய நடிப்பு வந்து வில்லத்தனத்துல கண்ணுல அவரு மிரட்டுற விதம், அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். மியூசிக் ஏத்த மாதிரி உண்மையே பயப்படுற விஷயம் உண்மைதான். சென்டிமெண்ட் அடுத்து ஒரு ஃபார்முலா சொல்ல ஹிட்ஸ் சக்சஸ் ஃபார்முலா ஒரு குரூப் சொல்லுவோம்ல, அதுல த கிரேட் எஸ்பி முத்துராமன் சார் டைரக்ட் பண்ண படத்துல இது ஒண்ணு கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. முக்கியமா அந்த பஸ், இப்ப கேரவான் சொல்லு நம்ம எல்லா வசதி இருக்கிற பஸ், கேரவான் வண்டி வாகனத்தை சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அமைப்புல அந்த பஸ் அமைச்சு இந்த படத்துக்காக உருவாக்குனாங்க. அது ஒரு மிக சிறந்த விஷயம். ஒவ்வொரு சீனா அதுல பஸ்ல இப்ப நமக்கு வந்து ரசிகர்களுக்கு காமிப்பாங்க. அவ்வளவு அதிர்ச்சியா ஆச்சரியமா இருக்கு, இன்ப அதிர்ச்சியா இருக்கும். இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்களே, பரவாயில்லையே. அதாவது நீ போய் அதை போயிட்டே இருக்கலாம். நீ நின்று ரெஸ்ட் அடுத்து கண்டினியூ பண்ணா பண்ணிட்டே இருக்கலாம். உள்ளே எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு வசதி உள்ள பஸ். அப்ப பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் தான். இந்த மாதிரி சிறப்பு அம்சம் கொண்ட கழுகு படம் தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத ஒரு படம்.